இன்றைக்கி பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்தது. கொஞ்சமாக கறி வாங்கி மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் பூண்டு, ஒரு ஒரு இஞ்சி எடுத்து மிக்சியில் போட்டாச்சு. போட்ட பிறகு இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கின்னு அதை கூட சேர்த்துக்கணும். 3 தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிரியாணி பட்டை, சீரகம், கொஞ்சமாக ஏலக்காய், கொஞ்சம் வாசனைக்காக எடுத்து வதக்கிக்க வேண்டியது தான். வதக்கிய பிறகு வெங்காயம், நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்க வேண்டியது தான். வதக்கிய பிறகு பொன்னிறமாக வதக்கிய பிறகு கொஞ்சம் புதினா சேர்த்துக்கினா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். எல்லாம் சேர்த்து பொன்னிறமாக வதங்கிய பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் போட்டு நல்லா கிளறி விட்டுப்போம். கொஞ்சம் கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டு கறியை எடுத்து போட வேண்டியது தான். போட்டு நல்லா கிளறி விட வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ஒரு 3 கிளாஸ் அரிசி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான தண்ணீர் ஊற்றி கொள்ளலாம். ஊற்றிய பிறகு நல்லா ஒரு கிண்டி விட வேண்டியது தான். கிண்டிய பிறகு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அரிசியை அதில் போட வேண்டும். போட்ட பிறகு இன்னொரு முறை நல்லா ஒரு கிண்டி விட வேண்டியது தான். கிண்டிய பிறகு மிக்சியை லாக் பண்ணி ஒரு விசில் வர வரைக்கும் காத்திருக்க வேண்டியது தான். அவ்வளோதான், சுவையான பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருக்கா இந்த பிரியாணி? கமெண்டில் சொல்லுங்கள். ஏதோ எனக்கு தெரிந்த அளவுக்கு செய்தேன். ஒரு முட்டை ஒன்று வையா. எங்க முட்டையே இல்லையா? என்ன பதுக்கி வச்சிருக்கிறியா முட்டையா? நான் யாரன்னா தூய்ப்பாங்கண்ணா, நான் தானே சாப்பிட போகிறேன். இன்னொரு முட்டை வை. இதுவே வெங்காய பச்சடி இருந்தால் தானே பிரியாணிக்கு ஒரு அழகு. வாங்க நண்பர்களே, சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்க்கலாம். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. வெரி நைஸ். பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள்.